Welcome to Jesus God Palace in the name of Jesus. சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். யார் வாஞ்சியாய் இருக்கிறபடியால்? யார் தேவனிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் யாரை விடுவிப்பார் தேவன்? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறான், ஆகையினால் அவனை நான் விடுவிப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தில் யார் யாரை தேவன் வைப்பார்? நாம எதற்காக தேவனை தொழுது கொள்கிறோம்? அநேகர் நாம எதற்காக தேவனை தொழுது கொள்கிறோம்? என்னை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டும், தேவன் என்னோடு இருக்க வேண்டும், தேவன் என்னை நேசிக்க வேண்டும், அவர் என்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும். நான் அந்த தேவனை இயேசுவை நான் தேடினேன், ஆகையால் நான் இன்று உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறேன் என்று எல்லாரும் இதைத்தான் விரும்புவார்கள். நான் இருக்க வேண்டும், உயர்ந்த அடைக்கலத்திலும் நான் இருக்க வேண்டும், இதைத்தான் எல்லாரும் விரும்புவார்கள். ஆனால் அவர் யாரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தான், அவன் என் நாமத்தை அறிந்திருந்தான். அப்ப தேவனுடைய நாமத்தை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனை வாஞ்சிப்பார்கள். எப்படி வாஞ்சிப்பார்கள்? தேவன் நல்லவர், அவர் நம்மை விடுவிக்கிறவர், அவர் நம்முடைய ரட்சகர். அந்த ரட்சிப்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா தீங்கும் பொல்லாப்புகளும் மீட்டு நம்மை விடுவிக்கிறவர் என்று தேவனுடைய நாமத்தை அறிகிறவர்கள், அந்த இயேசு என்கிற நாமத்தை அறிகிறவர்கள் அவரை அறிகிற அறிவில் வளர தொடங்குவார்கள். எப்படியாவது வளர தொடங்குவார்கள். அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன், எல்லா தீங்குகளுக்கும் விடுவிக்கிறவர், இக்கட்டான நேரத்தில் நம்மை விடுவிக்கிறவர், பாவ சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். அப்படியாக அவரை அறிகிற அறிவில் வளருகிறார்கள், அவர் மீது வாஞ்சியா இருக்கிறார்கள். யார் யார் தேவன் மீது வாஞ்சியாய் இருப்பார்களோ அவர்களை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஒருவர் தேவன் மீது வாஞ்சியாய் இருந்தால்தான் அவர் மீது பயபக்தி உடையவராக இருப்பார்கள். வாஞ்சி இல்லாத ஒரு கட்டாயத்துக்காக சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு விடுதலை வேண்டும் என்று அவர்களை கட்டாயத்தின் பேரில் வரும் அவர்கள் நீங்க வாங்க என்று ஒரு சிலர் அவர்களை கூப்பிடுவார்கள், உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படி அல்ல, அந்த தேவன் என்னை விடுவிப்பார், அந்த தேவன் எனக்கு விடுதலையை தருவார், அந்த இயேசு என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், அந்த இயேசு எல்லா தீமைகளையும் நீக்கி என்னை விடுவிப்பார் என்று யார் அந்த தேவனுடைய வல்லமையை அறிந்து அவரை வாஞ்சிக்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அப்ப நம்ம வாஞ்சிக்க வேண்டும் தேவனை. அந்த வாஞ்சை, ஒரு பொருளின் மீது ஒரு வாஞ்சை இருந்தாதான் அது அந்த காரியத்தை குறித்து உற்சாகமாய் செய்வார்கள். யார் யாருக்கு வாஞ்சை இல்லையோ அவர்கள் கடமைக்கு செய்வார்கள். அப்ப நமக்கு வாஞ்சை வேண்டும். அந்த வாஞ்சை, ஒரு மனுஷனிடம் தேவனை குறித்து ஒரு வாஞ்சை இருக்குமானால் அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவார்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் செல்வார்கள். எங்க வீட்டு பக்கம் ஒரு பையன், நாங்க சிறு வயதாக இருக்கும் போது அவனு சிறு வயதான், அவன் இன்னைக்கு படிப்பே வராது. ஆனா அவனுக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் அவனுக்கு படிப்பு வராது. ஆனால் அவன் ஜெபம் பண்ணுவான், எனக்கு படிப்பு வேணும், நான் படிக்க வேண்டும். ஆனா அவனுக்கு சுத்தமாவே படிப்பு வராது. உங்க வீட்டுல இவன் என்ன சொல்வான், நான் ஸ்கூலுக்கு போகல, ஆனா படிக்க வேண்டும் என்ற ஆசை, படிப்பு வராததுனால இவன் என்ன சொல்லுவான், நான் ஸ்கூலுக்கு போகல, நான் படிக்காததுனால என்ன அங்க அடிக்கிறார்கள், நான் வீட்டு வேலைகளை பார்க்கிறேன் என்று சொல்லுவான். ஆனா இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, இவன் அங்க துரத்துவாங்க, அங்க இருந்து படிக்கலன்னு அடி. அப்ப ரெண்டு இடத்துலயுமே அவன் அடி வாங்கிட்டே இருப்பான். ஆனா அவனுக்கு 6வது போன போது அவன் ஃபெயில் ஆகி போனான். அப்ப 6வதுலயே அவன் ஃபெயில் ஆயினான்னா இந்த அளவுக்கு அவனுக்கு படிப்பு வரலன்னு நாம நினைத்து கொள்ளலாம். ஆனா அவன் தினமும் ஜெபிப்பான், அந்த வாஞ்சை, நான் படிக்க வேண்டும், ஆண்டவரே இயேசுவே எனக்கு அந்த படிப்பை தாங்க, அந்த புத்தியை தாங்க, நான் படிக்கிறதுக்குள்ள அறிவை தாங்க, அந்த ஞானத்தை தாங்கன்னு அவன் ஜெபிப்பான். ஆனா 6வதுல தோட்ட பையன் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவனுக்குள்ளே ஒரு படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அந்த வாஞ்சை பாருங்க, வாஞ்சை வருகிறது, அந்த ஆர்வம், படிப்பின் மேல ஒரு வாஞ்சை, படிப்பின் மீது ஒரு வாஞ்சை இருந்தாதான் அவனால் நல்ல மார்க் எடுக்க முடியும்.
அதே போல் தேவன் மீது ஒரு வாஞ்சை இருந்தாதான் அவர்களால் உயர்ந்த ஸ்தானத்தில் போக முடியும். அப்ப அவன் படிப்பின் மீது ஒரு வாஞ்சை அவனுக்கே வந்தது. எப்படி வந்தது? அவன் தினமும் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் தோற்று போனான். 6வது படிக்கும் போதும் அவன் தோற்று போனான். அப்போதும் ஜெபத்தை விடவில்லை. ஜெபித்துக் கொண்டே சில என்ன நினைப்பாங்க, சரி நமக்கு இனி படிப்பும் வராது, நாம தோற்று போயிட்டோம், இனி நமக்கு அந்த அந்த ஞானமே இல்ல, படிக்கிறதுக்குள்ள அந்த ஞானம் இல்ல அப்படின்னு விட்டு விடுவாங்க. ஆனா அவன் அவரை விடல. ஸ்கூலுக்கு நிறைய நாள் அடிக்கடி லீவ் போட்டு கொண்டுதான் இருப்பான். ஏன்னா அங்க அடி கிடைக்கும், இவன் படிக்கல. ஆனால் அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பான். நான் எனக்கு படிப்பு வரணும், எனக்கு படிப்பு வேண்டும், ஆண்டவரே எனக்கு படிப்பை தாங்க அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அவன் 6வது தோற்ற போதும் அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அவன் அந்த ஜெபத்தை விடவில்லை. தேவன் மீது வாஞ்சியா இருந்தான். தேவன் எனக்கு கண்டிப்பா ஒரு புத்தியை தருவார், அந்த ஞானத்தை தருவார் என்று வாஞ்சியா இருந்தான். அதே போல அவன் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவனுக்கு நல்ல படிப்பு வர தொடங்கியது. அவன் 6வது தோற்றவன். ஆனா 10வது நல்ல மதிப்பெண் எடுத்தான். 12th நல்ல மதிப்பெண் எடுத்தான். காலேஜ் போய் இன்னைக்கு நல்ல ஒரு வேலையில தான் இருக்கிறான். பாருங்க, அவன் தேவன் மீது வாஞ்சியா இருந்தான். தோற்று போன போதும் அவன் அதை விடவில்லை, அந்த வாஞ்சை. அதனால் இன்றைக்கு அவன் எப்படி இருக்கிறான்? அவன் தேவனுடைய நாமத்தை அறிந்திருந்தான். தேவன் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் எனக்கு படிப்பை தருவார் என்கிற வாஞ்சியோடு தேவனை அவன் துதித்துக் கொண்டிருந்தான். அதனால் அந்த வாஞ்சை, அந்த தேவனை நாமத்தை அவன் அறிந்திருந்தபடியால் தேவன் மீது வாஞ்சியாக இருந்தான். அந்த வாஞ்சியினால் அவன் இன்றைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். பாருங்கள், சங்கீதம் 91:15 நாம் பார்க்கும்போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அள்ளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, தேவன் மீது ஒரு மனுஷன் வாஞ்சியாக இருந்தால் தேவன் அவர்களை கனப்படுத்துவார். அந்த வாஞ்சி இருந்தாத நீங்களே நினைத்து பாருங்கள். எந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு வாஞ்சி ஏற்படுகிறதோ அப்போது அந்த காரியத்தில் நீங்கள் சரியாக கடந்து செல்வீர்கள். கடமைக்காக நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் ஒருபோதும் அந்த காரியத்தை சரியாக செய்து முடிக்க மாட்டீர்கள். அதே போல தேவன் மீது வாஞ்சை இருந்தால்தான் தேவனை நம்ம உற்சாகத்தோடு துதிக்க முடியும். தேவனை எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ண முடியும்? தேவனை தொழுது கொள்வதற்காக ஓடி வருவார்கள். எல்லாருக்கும் முன்பாக நான் தேவனை முதலாளாக சென்று நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அப்ப அந்த வாஞ்சி ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் செல்வார்கள். சிலர் சொல்வாங்க, நான் துதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு எந்த விடுதலையும் இல்லை. அவர்கள் வாஞ்சியோடு செய்ய மாட்டார்கள். அந்த ஒரு மனுஷன் வாஞ்சியோடு செய்தான் என்றால் அவன் உயர்ந்த அடைக்கலம். அங்கே அவன் சொல்கிறான் வேதத்தில், அந்த வேத வார்த்தை ஒருபோதும் மாறாது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியால், பாருங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தான், ஆகையால் நான் அவனை